பலாப்பழம் பலாப்பழம் வந்து நேத்திக்கு வந்து என்னோடய சம்மந்தி அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு மரத்தோட காய் வந்து எக்கச்சக்கம், அப்படியே மரம் ஃபுல்லாக காயான காய். அடுத்த மரத்தில் இருக்கக்கூடியதும் நல்லா பெரிய, ஃபஸ்ட்டு மரத்தில் சின்ன சின்ன காயாக இருந்தாலும் எக்கச்சக்கம், அடுத்தது வந்து பெரிய பெரிய காய். பழங்கள் சுவையோ சுவை, மரத்துக்கு மரம் சுவை வேறுபடுது. அந்த 2வது மரத்தில் இருக்கிற காய் வந்து பழுத்த உடனே அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த பழங்களை அவங்க காமிச்சாங்க. நிஜமாவே இங்கே எனக்கு அப்படியே நாக்கில் அப்படியே எச்ச ஊறுது, சாப்பிடணுன்னு அவ்வளோ டேஸ்ட்டு. பார்த்தாலே அப்படியே திங்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது. என்ன பண்ணுறது, நான் இருக்கிற இடத்துல கிடைக்கிறது இல்லை, ஃப்ரோசன் தான். ஃப்ரோசன் எல்லாம் டேஸ்ட் எல்லாம் அவ்வளோ கிடையவே கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. பட் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த பழத்தில் இருக்கிற அழகான அந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க, பழமெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க அழகாக. அந்த இன்னொரு மரத்தோடது வந்து சின்ன சின்ன காயாக இருக்கிறது, அதனுடைய டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் அதை வந்து பொரியலாட்ட பண்ணுவாங்களாம். இந்த பலாச்சக்கைன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த காயோடது அந்த சதைப்பற்றை எடுத்து அதை வேக வச்சு அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதையும் சேர்த்து வதக்கும் பொழுது சூப்பர். கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டு எடுத்து அவ்வளோ டேஸ்ட்டு. அது பலாச்சக்கைன்னு சொல்லுவாங்க. என்னோடய பாட்டி இப்போ அவங்களுக்கு 110 வயசு, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஒரு வியாதி இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோ அழகாக இருக்காங்க. இன்டர்நெட்லாம் போய் எப்படி உடம்பை வந்து நோய் இல்லாமல் வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எனக்கு நான் அந்த மாதிரி பாட்டிகிட்ட தான் கேட்டுப்பேன். ஏன்னா லைவாக பார்க்குறோம் நம்ம அவங்க நோய் இல்லாமல் இருக்கிறத. ஸோ அவங்க அடிக்கடி இந்த மாதிரி பலாச்சக்கை பண்ணி சாப்பிடுவாங்க, பொரியல். ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த பலாப்பழத்தோட பாயசம், பழத்தில் பாயசம் பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கேரளைட்ஸ் வந்து ரொம்ப, கேரளாவில் எக்கச்சக்கமாக பேக்யார்டில் ஃபுல்லாக பலாப்பழ மரம் இல்லாத இடமே கிடையாது, அவ்வளோ இருக்குது அங்கே. அப்புறம் அந்த பலாப்பழத்தை அப்படியே சாப்பிட்லாம், சுவையாக இருக்கும். காயை வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், ஸ்டர் ஃப்ரை, பலாச்சக்கை போன்றது. அப்புறம் வந்து அந்த காய் பழமும் இருக்கும் பொழுது நம்ம அதை வந்து சிப்ஸு, எப்படி பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுற மாதிரி, நேந்திரம் வறுவல் சிப்ஸ் பண்ணுற மாதிரி சிப்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட கொட்டைகளை எடுத்து அதை பார்பெக்யூ மாதிரி வறுத்து சாப்பிட்லாம், கூட்டு வைக்கலாம். எங்கள் அம்மா அதில் சாம்பார் வைப்பாங்க, கூட்டு. அது இல்லைன்னா அதை வெறுமனை பாயில் பண்ணியே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பர், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லை, சுவைக்கு மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப ஏராளம். மெக்னீஷியம் இருக்குது, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பளபளன்னு இருக்கும். அப்புறம் இது வந்து நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நல்லது, உடம்புக்கு சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது. பல வகையான இந்த சத்து நிறைந்த இந்த பலாப்பழத்தை நம்ம வந்து அட்லீஸ்ட் கிடைக்கிற சான்ஸ் இருந்தால் நம்ம வாங்கி சாப்பிடணும். கிடைக்கலன்னா நம்ம ஏதாவது ஃப்ரோசன் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சான்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ பலாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. மேலே முள்ளாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சொலையான சுவையோடு இருக்கிற பலாப்பழத்தோட தன்மைகளும் அதனுடைய டேஸ்ட்டும் மருத்துவ குணமும் ஏராளம். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க, அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கொள்ளுங்க.